Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 8th மேத்ஸ் சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். சரியாப்பா? இது நம்ம என்ன பண்றோம்? இதுல வந்து பாருங்களேன், இது வந்து என்ன அப்படின்னா ரெண்டு சைடுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஈக்குவலைஸ் பண்ண போறேன். அது எப்படி ஈக்குவலைஸ் பண்றது? அவ்வளவுதான் இதுல மேட்ரு. கவனிங்க. 1 2s are 2, 9 2s are 18. நம்பர் வேல்யூ 9. சரிங்களா? வேரியபிள் செக் பண்ணுங்க. 5 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. 3 மேல கொண்டு வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா இது என்னது? 4ல 3 போச்சுன்னா 1. இது ஓகே. அடுத்து வந்து பாருங்க, இங்க 3 இருக்கு, பட் இங்க 5 இருக்கு. அப்ப n பவர் என்ன இருந்தா, அதாவது பாருங்களேன், 5 plus 3 என்ன பண்ண ஆட் பண்ணி போட்டா எவ்வளவு வரும்? 8. 8ல 3 போச்சுன்னா 5. இவ்வளவுதான் இதுல மேட்டர். சரிங்களாடா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஓவர். அடுத்து வந்து பாருங்க செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல வந்து பாருங்க என்ன சம் கொடுத்துருக்காங்க? எல் பவர் 4 இருக்கு. ஸோ இங்க வந்து பாருங்க L4ல இருந்து என்ன பண்ணணும்? ஒரு எல்லை சப்ட்ராக்ஷன் பண்ணா L3 ஓகே, அதை விட்டுருங்க. எம் எடுத்துக்கோங்க. எம் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க? இதுல n ஸ்கொயர்டா இருக்கு, m ஸ்கொயர்டா. எல் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க? சாரி, இங்க m ஸ்கொயர். சரியாடா? இது வந்து என்ன சொல்லிக்கிறாங்க? m ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது வந்து m ஸ்கொயர்டு. ஸோ அப்படின்னும் போது இப்போ எப்படின்னா நமக்கு m ஸ்கொயர் இருக்குன்னா இங்க 5 இருக்கு. 5ல என்ன சப்ட்ராக்ஷன் பண்ணா அது வரும்? 3. 5ல 3 போச்சுன்னா 2. ஓகேவா? அடுத்து இங்க என்ன இருந்தா வெறும் n மட்டும் வரும்? 7. இது 7ஆ இருந்துச்சுன்னா 7ல 6 போச்சுன்னா 1. மேல முடிஞ்சிருச்சுடா. இப்போ டினாமினேட்டர் பாருங்களேன். இங்க 2ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அப்போ இங்க எது இல்லைன்னா இங்க என்ன இருக்கணும்? அங்க 2ன்னு ஒரு வேல்யூ ப்ரெசென்டா இருக்கணும். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க 42 a பவர் 4. கேன்சல் பண்ணுங்க. 1 6 are 6, 5 6 are 30, 6 6 are 36, 7 6 are 42. அப்ப இங்க என்ன வரும்? 7. a பவர் 4 a பவர் 4 ரெண்டுமே a பவர் 4னால அது அப்படியே கேன்சல் ஆயிரும், அதை விட்டுருங்க. b ல வந்து பாருங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. 5ல 2 போச்சுன்னா எவ்வளவு வரும்? இங்க 3 வரும். அங்க சி ஸ்கொயர்டு இருக்கா? இங்க அப்ப சி ஸ்கொயர் வரும். ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோமா? ஓகேப்பா. இப்போ பாருங்கடா, இது செகண்ட் சம். செகண்ட் சம் இது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது பாருங்க, டிவிஷன்ல கொடுத்துட்டாங்க, நம்ம டிவிஷன் எழுதிக்கலாம். 8x³ y டிவைடட் பை 4x ஸ்கொயர். சரிங்களா? 1 4s are 4, 2 4s are 8. x ஸ்கொயர்ல இருந்து கியூப் ஒன்ன கழிச்சமாக்கு எக்ஸ். அப்போ பாருங்க 2xy நமக்கு கிடைச்சிருச்சா? ஸோ இட் இஸ் ஏ ட்ரூ. அது வந்து ட்ரூன்னு போட்டாச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணலாம் பாருங்களேன். 7ab³ டிவைடட் 14ab. 1 4s are 4, 2 4s are, சாரி, 1 7s are 7, 2 7s are 14. a கேன்சல், கியூப்ல இருந்து 1 போச்சுன்னா 1 டிவைடட் பை 2b ஸ்கொயர் வரும். இந்த டினாமினேஷன்ல இருக்குது, நியூமரேட்டர் இருக்கு. அப்ப ட்ரூவா இது? இல்ல, இது வந்து என்னது? ஃபால்ஸ். ஓகே பாப்பா? பாருங்கம்மா, தேர்டு சம்ம டிவைட் 27y³ அண்ட் 3y சொல்லிக்கிறாங்க. சரி, நம்ம டிவிஷன் தானடா, டிவிஷன் அப்ளை பண்ணலாம். 27y³ டிவைடட் பை 3y. 1 3s are 3, 9 3s are 27. இதுல 1 இருக்கிறது அசம்ஷன். 3ல 1 போச்சுன்னா 2. 9y ஸ்கொயர் இஸ் ஏ ஆன்சர். ஓகேவாடா? இதுவும் அதே மாதிரி தான். x³ y ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர்ட் y. 3ல 2 போச்சுன்னா ஒரே ஒரு 1. xல 2 1 போச்சுன்னா ஒரே ஒரு y. அவ்வளவுதான். அடுத்து இதுல வந்து பாருங்க 45x³ y squared z4 divided by minus 15xyz. 1 15s are 15, 3 15s are 45. So minus 3. 3ல 1 போச்சுன்னா squared. 2ல 1 போச்சுன்னா 1. 4ல 1 போச்சுன்னா 3. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க, ஸ்கொயர் கொடுத்தனால 3 3s are 9, x squared y squared divided by 9xy. 9 9 cancel. ஸோ 2ல ஒவ்வொன்று போச்சுன்னா xy is a answer. ஓகேவாடா? பாருங்கம்மா, ஃபோர்த் ஒன் சிம்பிளிஃபை சொல்லிக்கிறாங்க. ஸோ ஈஸி தான்டா இதுவும். பாருங்களேன், இப்போ 2m இருக்கா?
கேன்சல் பண்ணுங்க, ஒரு m ஆயிரும். 3ல இது ஒன்று போயிடுமா? அப்போது 3m + 2m = 5m. இவ்வளோதான் இதோட ஆன்சர். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, நெக்ஸ்ட் சம் பாருங்க. அதே மாதிரி தான் டியூப் டேபிளில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 7 2s are 14, 7. 5ல் 2 போச்சுன்னா p⁻3 cube. 3ல் 1 போச்சுன்னா q the squared minus 1 3s are 3, 4 3s are 12, 4 p³ அப்படி எழுதிக்கோங்க. 4ல் 2 போச்சுன்னா 2 q squared. பாருங்களேன், இதுலேயும் p³ q squared இருக்கு, இதுலேயும் p³ q squared இருக்கு. 7ல் 4 போச்சுன்னா 3 p³ q squared. அவ்வளோதான். ஓகேவாடா?